ரெஸ்லர்ஸ் இந்த வாரம் ஒரு தரமான எபிசோட் கையில மாட்டியிருக்கு. பிராக் லெஸ்னர் அண்ட் ஓபாஃபெமி ஃபேஸ் ஆஃப், ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் கான்ட்ராக்ட் சைனிங், அது போக சம்மர் ஸ்லாமை நோக்கி நிறைய ஸ்டோரி லைன் டெவலப்மெண்ட். இது எல்லாமே எப்படி எக்ஸிக்யூட் ஆயிருக்குன்னு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இது உங்க ரா ரிவ்யூ எபிசோட். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம லெட்ஸ் கெட் இன்டு தி ஷோ. இந்த வாரம் ஷோ ஓபன் பண்ணது நம்ம பீஸ்ட் பிராக் லெஸ்னர். அவர் கூடவே எப்பயும் போல நம்ம பால் ஹேமன் உள்ள வராரு. ஆனா அவர் மட்டும் இல்லாம அவருக்கு பின்னாடி ஒரு 5-6 போலீஸ் பந்தோபஸ்து கொடுத்த மாதிரி வராங்க. பால் ஹேமன் பிராக் லெஸ்னர் ரிங்குக்குள்ள போயிட்டாங்க. ஆனா இந்த போலீஸ்காரங்க எல்லாருமே ஓபாஃபெமி ரிங்குக்குள்ள வர முடியாத மாதிரி அந்த பாத்வேல கரெக்டா பிளாக் பண்ணி நிக்கிறாங்க. எப்பயும் போல நம்ம பால் ஹேமன் தான் ப்ரோமோ ஸ்டார்ட் பண்றாரு. இந்த ஓபாஃபெமிக்கு பிராக் லெஸ்னர் மேல ஒரு அப்சஷன். அதனாலதான் கிங் ஆஃப் தி ரிங் டோர்னமெண்ட் ஜெயிச்சு சம்மர் ஸ்லாம்க்கு ஏதோ ஒரு சாம்பியனை சூஸ் பண்றதை விட்டுட்டு பிராக் லெஸ்னர் தான் வேணும்னு அவன் சூஸ் பண்ணிருக்கான். இந்த WWE-யோட மிகப்பெரிய நைஜீரியன் முட்டாள் அவன். யாராச்சும் இந்த மாதிரி ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணுவாங்களா? ஆனா இவன் அதை மிஸ் பண்ணிருக்கான். கிட்டத்தட்ட இவன் பிராக் லெஸ்னருக்கு பின்னாடி சுத்துற ஒரு எக்ஸ் கேர்ள் ஃபிரெண்ட் மாதிரி எங்க போனாலும் விடாம துரத்திக்கிட்டே இருக்கான் அப்படின்னு அவர் ஓபாஃபெமியை கிண்டல் பண்றாரு. அது போக நான் டெக்சாஸ்ல இருக்கிற கோர்ட்டுக்கு போய் ஒரு பெட்டிஷன் போட்டு ரிஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கிட்டு வந்துட்டேன். அதனால லீகலா ஓபாஃபெமி பிராக் லெஸ்னரை அட்டாக் பண்ணக்கூடாது. சம்மர் ஸ்லாம் வரைக்குமே அவங்க ரெண்டு பேருமே கைகலப்பு பண்ணவே கூடாது. அதுக்காக தான் இந்த போலீஸையும் என் கையோட நான் கூட்டிட்டு வந்திருக்கேன்னு சொல்றாரு. இவர் இப்படி சொல்லி முடிச்ச உடனேவே கரெக்டா லைட் ஆஃப் ஆகுது ஓபாஃபெமி என்ட்ரி. அப்படியே இந்த பாத்வேல் நின்று இருந்த போலீஸ் எல்லாருமே குடுகுடு ரிங்குல ஓடி போறானுங்க. கரெக்டா ஓபாஃபெமி உள்ள வந்த உடனே ரெண்டு பேருக்கு நடுவுல இந்த போலீஸ்காரங்க நின்னுட்டு இருக்கானுங்க. பிராக்க பார்த்து யார் இவனுங்க, சம்பந்தம் இல்லாம எதுக்கு WWE ரிங்குக்குள்ள இவனுங்களை கூட்டிட்டு வந்தேன்னு கேட்க, ஹேமன் நீங்க ரெண்டு பேருமே லீகலா அடிச்சு கூடாது, அதை பிளாக் பண்றதுக்காக தான் இந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட் உள்ள வந்து நிக்குது. அப்படியே உள்ள ஓபாஃபெமி வந்த தோரணையை பார்த்தா கண்டிப்பா அவன் அட்டாக் பண்ணுவான் போல. அதனால போலீஸ் இவனை வெளியே கூட்டிட்டு போங்கன்னு சொல்ல போலீஸும் ஓபாஃபெமி எஸ்கார்ட் பண்றதுக்காக முன்னாடி வராங்க. ஓபா சும்மா இருப்பாரா? அனைவருக்கும் அடி. அடி மட்டும் கிடையாது, அப்படியே ஒரு 2-3 போலீஸ புடிச்சு ரிங்குக்கு வெளியே தூக்கி வீசுறாரு. ரிங்குக்குள்ள இந்த கலவரம் நடந்துட்டு இருக்கிற கேப்ல பிராக் லெஸ்னர் பால் ஹேமனும் எல்இடி ஸ்கிரீனுக்கு கீழே போய் நின்னுட்டாங்க. போலீஸ் தூக்கி மொத்தமா வெளியே போட்டதுக்கு அப்புறம் ஓபாஃபெமி மைக் எடுக்கிறாரு. பிராக்க பார்த்து எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி மைண்ட் கேம்ஸ் ஆடிட்டு இருக்க? உனக்கு இந்த இண்டஸ்ட்ரியே வச்ச பேரு பீஸ்ட். அந்த பேருக்கு ஏத்த மாதிரி வந்து சண்டை போடுறதை விட்டுட்டு ஒன்னு மைண்ட் கேம்ஸ் பண்ற, இல்லைன்னா லோ ப்ளோ கொடுக்குற, இல்லைன்னா பின்னாடி இருந்து வந்து என்ன அட்டாக் பண்ணிட்டு இருக்க. ஆனா இது எல்லாத்துக்குமே நம்ம முற்றுப்புள்ளி வைக்க போறோம். வர்ற சம்மர் ஸ்லாம்ல நமக்கு ஹெல் இன் எ செல் மேட்ச் நடக்க போகுது. அந்த மேட்சோட உனக்கு எனக்கு இருக்கிற பகைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சே ஆகணும்னு ப்ரோமோ கட் கொடுக்கறாரு. அடுத்து இயோ ஸ்கை வர்சஸ் ராக்ஸைன் பிரஸ். இந்த மேட்ச் முழுக்கவே ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற லிவ் மார்கன் அண்ட் ரிக்கல் ராட்ரிகஸ் ரிங் சைடுல தான் இருக்காங்க. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ லிவ் மார்கன் லைட்டா டிஸ்ட்ராக்ட் பண்ணி அட்டாக்கும் பண்றாங்க. ஓவரால் இது உண்மையிலேயே ஒரு நல்ல மேட்ச். நம்ம இயோ ஸ்கைக்கு லெஃப்ட் லெக்ல இன்ஜுரி ஆன மாதிரி ஒரு பாவலா காட்டுறாங்க. அதுக்கேற்ற மாதிரி இயோ ஸ்கை அந்த லெஃப்ட் லெக் பிடிச்சிட்டே தான் ஃபுல் மேட்ச் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ராக்ஸைன் சும்மா இல்லாம அந்த லெஃப்ட் லெக்லயே தான் ஃபோக்கஸ் பண்ணி அட்டாக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு பாயிண்ட்ல யோஸ்கை சரி நம்ம ஸ்மாக் போடுவோம்னு சொல்லி ரிங்கோட கார்னர் போஸ்ட்ல ஏறி நிக்கிறாங்க. கரெக்டா இந்த டைம் லிவ் மார்கனும் ரிக்கல் ராட்ரிகஸ் இன்டர்ஃபியர் பண்ணல. இந்த சான்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்ணலாம்னு ராக்ஸன் ரோல் ஓவர் பண்றாங்க. ஆனா அது அப்படியே எக்ஸ்ட்ராவா ரோல் ஓவர் பண்ணி இயோஸ்கை பின்ஃபால் பண்றாங்க. சோ இந்த மேட்சோட வின்னர் இயோஸ்கை. ஆனா மேட்ச் முடிஞ்ச உடனேவே லிவ் மார்கனும் ரிக்கல் ராட்ரிகஸ் உள்ள வந்து இயோஸ்கையை பயங்கரமா அட்டாக் பண்றாங்க. இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம இன்டர்கான்டினென்டல் சாம்பியன் சோல் ரூக்கா உள்ள வராங்க. என்னதான் ஹெல்ப்புக்குள்ள வந்தாலும் சோல் ரூக்கானால ஒண்ணுமே பண்ண முடியல. ரிக்கல் ராட்ரிகஸ் அவங்களை ரிங்குக்கு வெளியே வச்சு பொளந்து கட்டுறாங்க. அப்படியே ரிங்குக்குள்ள இயோஸ்கைக்கு லிவ் மார்கன் அவங்க ஸ்மாக் அப்ளிவியன் போடுறாங்க. அது மட்டும் இல்லாம கடைசியில ஜட்ஜ்மெண்டில் இருக்கிற 3 பேருமே சேர்ந்து லிவ் மார்கன் அட்டாக் பண்றாங்க. அப்படியே இயோஸ்கை எந்திரிச்சு நிக்க வச்சு லிவ் மார்கன் தன்னோட பெல்ட் வச்சு மண்டையிலேயே ஒரு அடி. அதுக்கப்புறம் நடு ரிங்ல நின்று எல்லாரும் போஸ்ட் கொடுத்துட்டு கிளம்புறாங்க. அடுத்தது நம்ம நியூ டாக் டீம் சாம்பியன்ஸ் டீம் விஷன் ரிங்குள்ள வராங்க. டீம் விஷனோட புது மெம்பர் மேக்ஸின் கிட்ட தான் மைக் கொடுத்து ப்ரோமோ ஸ்டார்ட் பண்ணுன்னு சொல்றாங்க. ஆனா அவங்க பேசுறதுக்கு முன்னாடியே நம்ம ஆல்பா பேபிஸ் ஓட்டிஸ் மற்றும் டசோவா ரிங்குள்ள வராங்க. இவங்க வர்றத பார்த்தோன்னே மேக்ஸின் டீம் விஷன்ல இருக்கிற எல்லாத்தையும் வெளியே போக சொல்றாங்க. நாங்க 3 பேருமே பர்சனலா பேசணும், கொஞ்சம் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லவும் இவங்களும் எல்லாரும் ரிங்க விட்டு வெளியே இறங்கி நிக்கிறாங்க. முதல்ல டசோவா தான் மேக்ஸினை பார்த்து ஏன் எங்களை விட்டு போன, இந்த ஆஸ்டின் தியரி உண்மையிலேயே ஒரு கெட்ட பர்சன், அவனை நம்பி பின்னாடி போகாதன்னு அவர் சொல்றாரு. அதுக்கப்புறம் தான் ஓட்டிஸ் மைக் வாங்கி பேச அவர்னால ஃபுல் ஃபிளெஜ்டா பேசவே முடியல. திக்கி திக்கி தயங்கி தயங்கி தான் பேசுறாரு. அந்த மனுஷன் முழுமையா ஒரு சென்டென்ஸே பேசி முடிக்கல. அதுக்குள்ள ரிங்குக்கு வெளியே இருந்து ஆஸ்டின் தியரி நக்கல் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ரிங்குக்கு மேல ஏறி நின்னு இவன் திக்கி திக்கி தயங்கி பேசுறத பார்த்தா ஒன் சைடா மேக்ஸின் லவ் பண்ணிட்டு இருந்திருப்பானோன்னு சொல்ல ஓட்டிஸ் அந்த பக்கம் அப்படியே தலை குனிஞ்சு நிக்கிறாரு. அப்ப ஆக மொத்தம் ஒன் சைடு லவ் ஸ்டோரி தான் இந்த ஆல்பா பேபிஸ்குள்ள போயிட்டு இருந்திருக்கு. நம்ம யாருக்குமே தெரியல. உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு மேக்ஸின் மாதிரி ஒரு பொண்ணு வேணுமான்னு சொல்லி அவர் பாடி ஷேம் பண்றாரு. அவரை ரொம்பவே மட்டப்படுத்தி பேசுறாரு. அதுக்கப்புறம் ரிங்குக்குள்ள ஒரு கைகலப்பு ஆரம்பிச்சிருச்சு. ஆரம்பத்துல என்னமோ டீம் விஷயம் தான் போட்டு பொழந்துகிட்டு இருந்தாங்க. ஒரு பாயிண்ட்ல நம்ம ஓட்டிஸ்க்கு வெறி வந்துருச்சு. இவனுக்கு 2 பேர்த்தையும் போட்டு பொலன்னு பொழந்து கட்டிட்டு இருக்காரு. பிரான் பிரேக்கர் தூக்கி ரிங்குக்கு வெளியே போட்டாச்சு. அடுத்து தீரி மட்டும் தான் இருக்கான். சரி அவனை அடிக்கலான்னு போகும்போது
போகும்போது நடுவுல வந்து இந்த மேக்ஸின் நிக்கிறாங்க. நின்னவங்க சும்மா இல்லாம ஓட்டிஸ் அப்படியே பேசி மண்டையை கழுவுறாங்க. கழுவுனது மட்டும் இல்லாம அப்படியே ஒரு கிஸ் குடுக்கறதுக்கு பக்கத்துல வராங்க. ஆனா குடுக்குற எக்ஸாக்ட் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு லோ ப்ளோ ஃப்ரம் ஆஸ்டின் தியரி. இவரை காப்பாத்த நம்ம டெசோவா உள்ள வராரு. ஆனா அவருக்கு உடனுக்குடன் ஒரு ஸ்பியர். அப்புறம் ஓட்டிஸ்க்கு அந்த பிராஸ் நகல் இருக்குல்ல, அதை வச்சு மூஞ்சிலேயே ஒரு குத்து. அதோட மட்டும் விடல, அவர் அப்படியே தூக்கி நிப்பாட்டி வச்சு ஒரு சூப்பர் ஸ்பியர் கொடுத்தானுங்க. ஆக்சுவலா இந்த செக்மெண்ட் ஸ்டார்ட் ஆகும்போது இது என்னமோ மொக்கையா தான் இருக்க போது, மண்டையை சொரிய போறாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா மொத்தமா இது முடியும் போது பாத்தீங்கன்னா திஸ் வாஸ் அமேசிங். அது போக பர்சனலா எனக்கு இந்த லவ் ஃபெயிலியர் கதைகள் மேல ஒரு பாசம் உண்டு. டே ஓட்டிஸ், நீ ஒன்னும் வருத்தப்படாதடா, அண்ணன் நான் இருக்கேன். இப்பவாச்சும் புரிஞ்சுக்கோ, அது காதலடா, காதோல். அடுத்தது ராய்ஸ் கீஸ் vs ஜிம்மி யூசோ. முதல்ல இந்த ராய்ஸ் கீஸ் வந்து ஸ்மாக் டவுனுக்கு சேர்ந்தவன் தானே, இவன் ரால என்ன பண்றான்னு நீங்க கேட்கலாம். போன வாரம் ஸ்மாக் டவுன் எபிசோட்ல இந்த ராய்ஸ் கீஸ்க்கு ஜிம்மி யூசோக்கு அங்க மேட்ச் நடந்துச்சு. அந்த மேட்ச்ல ஜேக்கப் பாட்டோட இன்டர்ஃபியரன்ஸ்னால ராய்ஸ் கீஸ் தோத்துட்டாரு. அதுக்கு பழிவாங்குற விதமா தான் இன்னைக்கு ராக்குல இவர் வந்திருக்காரு. இவங்களுக்கான ஒரு ரீமேட்ச் நடக்குது. இந்த மேட்ச் ஓரளவுக்கு நல்லா தான் போயிட்டு இருந்துச்சு. ஆனா மேட்ச் நடந்துட்டு இருக்கும்போது திடீர்னு எல்இடி ஸ்கிரீனை காட்டுறாங்க. ஒரு கருப்பு கலர் கார் பார்க்கிங் லாட்ல வந்து நிக்குது. உள்ள இருந்து ஜேக்கப் பாட்டு வராரு. வந்தவரு எங்கேயுமே போல டைரக்டா ரிங்குக்கு தான் வராரு. உள்ள வந்த உடனே ராய்ஸ் கீஸ்க்கு ஒரு அடி. அவ்வளவுதான், மேட்ச் உடனுக்குடன் டிஸ்குவாலிஃபை ஆயிருச்சு. இவரும் ராய்ஸ் கீஸை போட்டு மொத்திக்கிட்டு இருக்காரு. ஆனா ஒவ்வொரு டைம் அடிக்கும் போது நான் இதை வேணும்னே பண்ணல, எனக்கு வேற வழி இல்லைன்னு சொல்லி தான் அடிக்கிறாரு. ஒரு பாயிண்ட்ல ரிங்குக்கு வெளியே போய் அந்த ஸ்டீல் சேர் இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இவரோட கழுத்துல மாட்டி ஓடி வந்து ரன்னிங் ஹிப் அட்டாக் கொடுக்கலாம் தான் ட்ரை பண்றாரு. ஆனா கரெக்டா ஒரு ரன்னிங்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது சோலோ சிக்கவா ரிங்குக்குள்ள வராரு. உங்களுக்கு என்ன, நான் பிளட் லைன்ல சேரணும், அதுக்காக தான் இது எல்லாமே பண்றீங்க, சரி விடுங்க, நானும் இனிமேல் பிளட் லைன்ல சேர்ந்துக்கிறேன்னு சொல்லி நாடுங்கள் நின்று ஒன் அப் பண்ணி போஸ்ட் கொடுக்குறாரு. இவர் இப்படி பண்றத பார்த்ததும் ஃபாட்டும் சரி ஜிம்மி யூசோவும் சரி ஒரே சந்தோஷமா அவங்களும் போஸ்ட் கொடுத்து நிக்கிறாங்க. உடனுக்குடன் இப்ப சோலோ சிக்கவா நம்ம ஜிம்மி யூசோக்கு ஒரு ஸ்பைக் போடுறாரு. அதுக்கப்புறம் ஜேக்கப் ஃபாட்டு அட்டாக் பண்ண ட்ரை பண்றாரு. ஆனா ஃபாட்டு இவரால ஒண்ணுமே பண்ண முடியல. ஃபாட்டு ஒரு ஆளா ராய்ஸ்கி சோலோ சிக்கவா ரெண்டு பேர்த்தையும் போட்டு பொளந்து கட்டுறான். இப்ப இவங்களை காப்பாத்துறதுக்காக நம்ம எல்ஏ நைட் ரிங்குள்ள வராரு. வரும்போது கையில ஒரு சேரோட வராரு. வந்து ஃபாட்டு ஜிம்மி யூசோ அடிச்சுதான் காப்பாத்துறாரு. இப்ப நம்ம ஃபாட்டும் ஜிம்மி யூசோ ரிங்குக்கு வெளியே நிக்கிறாங்க. மீதி 3 பேர் ரிங்குக்குள்ள நின்னுட்டு இருக்காங்க. எல்ஏ நைட் இவங்களை பார்த்து எனக்கு பிளட் லைனை பழி வாங்கி ஆகணும், அதனால வர்ற சம்மர் ஸ்லாம்ல 6 மேன் டாக் டீம் மேட்ச் எனக்கு வேணும். ஒரு பக்கம் ஜே யூசோ ஜிம்மி யூசோ ஜேக்கப் ஃபாட்டோ, அப்படியே ஆப்போசிட்ல எல்ஏ நைட் சோலோ சிக்கவா அண்ட் ராய்ஸ் கீஸ் மேட்ச் வேணும்னு சொல்லி அவர் சேலஞ்ச் பண்றாரு. அடுத்து ஒரு பேக் ஸ்டேஜ் செக்மெண்ட். டீம் விஷன் அவங்களோட ரூமுக்கு போலான்னு சொல்லி வந்துட்டு இருக்காங்க. கரெக்டா அவங்க டோருக்கு முன்னாடி நம்ம பால் ஹேமன் நின்னுட்டு இருக்காரு. பிரான் பிரேக்கர், லோகன் பால், ஆஸ்டின் தியரி, மேக்ஸின் எல்லாத்தையுமே அவர் பாராட்டுறாரு. உடனே எல்லாருக்குமே சந்தோஷம். அப்படியே ஆஸ்டின் தியரி பால் ஹேமனை பார்த்து அதை இப்ப எல்லாமே சுமூகமாயிருச்சுல, நாங்க நல்லா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல, அப்புறம் என்ன மறுபடியும் எங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்கறதுக்காக எங்க கூட வந்துருன்னு சொல்லி கேட்க பால் ஹேமன் அப்படியே சிரிச்சுட்டு அதுதான் நீங்க எல்லாருமே பர்ஃபெக்ட்டா பர்ஃபார்ம் பண்றீங்கல்ல, அப்புறம் என்னோட ஹெல்ப் உங்களுக்கு எதுக்கு தேவைன்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாரு. ஆதலால் அபிஷியலா பால் ஹேமன் நம்ம டீம் விஷனை விட்டு விலகிட்டாரு. அடுத்து அப்படியே நம்ம ஜெனரல் மேனேஜர் ஆடம் பேஸ் அண்ட் ஓபா ஃபெமியை காட்டுறாங்க. இன்னைக்கு பால் ஹேமன் சொன்னது எல்லாமே போய் தான். அந்த ரிங்குக்குள்ள வந்தது யாருமே போலீஸ் கிடையாது. அவன் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் போய் ரெஸ்ட்ரைனிங் ஆர்டர் வாங்கிட்டு வர கிடையாது. அதனால லீகலா உன் மேல எந்த ஒரு கேஸும் வரப்போறதுல, பயப்படாம நீ பாட்டு ரிலாக்ஸ்டா இருன்னு சொல்ல, எனக்கு அவங்க போய் சொல்றாங்கன்னு ஆல்ரெடி தெரியும், அதனால நான் எதுவுமே பயப்பட தேவையில்லை. வர்ற ஹெலினஸ்ல நான் என்ன பண்ண போறேன்னு நினைச்ச பிராக் லெஸ்னர் தான் பயந்துட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு இவர் கிளம்புறாரு. அடுத்தது நம்ம பெய்லி ரிங்குக்குள்ள வராங்க. நான் வல்கேரா கிட்ட பேசி ஆகணும், ப்ளீஸ் ரிங்குக்கு வான்னு சொல்லி கூப்பிட நம்ம வல்கேராவும் ரிங்குக்குள்ள வராங்க. இன்கேஸ் இவங்களுக்குள்ள என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியாதுன்னா ஒரு பேக் ஸ்டோரி சொல்றேன். கடந்த ஒரு வருஷமாவே இந்த வல்கேராவும் பெய்லியும் ஒரு டாக் டீமா சுத்திட்டு இருந்தாங்க. சில வாரத்துக்கு முன்னாடி இந்த வல்கேரா ஹீலா மாறி பெய்லியை அட்டாக் பண்ணிட்டாங்க. சோ இந்த பிரச்சனையை சால்வ் பண்றதுக்கு தான் இப்ப ரெண்டு பேருமே ரிங்க்கு வந்திருக்காங்க. அது சரி, நம்ம வல்கேரா ஹீல் டர்ன் தான் பண்ணாங்க. ஆனா ஏன் ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பிச்சைக்காரி மாதிரி போட்டு வராங்கன்னு எனக்கு சத்தியமா தெரியல. ஒருவேளை அவங்களோட கேரக்டர் டெவலப்மெண்ட்டுக்காக அப்படி பண்றாங்களா என்னமோ, பட் ட்ரெஸ்ஸிங் பாக்குறதுக்கு அப்சல்யூட் பிச்சைக்கார மாதிரியே தான் இருக்காங்க. இவங்களுக்குள்ள சும்மா ஒரு 2 to 3 நிமிஷம் ப்ரோமோ செக்மெண்ட் நடக்குது. அதுக்கப்புறம் பெய்லி இவங்க 2 பேருக்கு நடுவுல வர சாட்டர்டே நைட் மெயின் இவென்ட்ல மேட்ச் நடக்க போகுதுன்னு அபிஷியலா அனௌன்ஸ் பண்றாங்க. உடனே வல்கேரா பெய்லி பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. பெய்லிக்கே பெய்லியோட ஸ்மாக் போட்டுட்டு தான் வல்கேரா வெளியே கிளம்புறாங்க. அடுத்து இன்டர்கான்டினென்டல் சாம்பியன்ஷிப் நம்பர் 1 கண்டெண்டர் இன் a godlin மேட்ச். இந்த மேட்ச் ஓபன் பண்ண ஃபர்ஸ்ட் 2 பிளேயர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜோ ஹென்ரி அண்ட் டாமினிக் மிஸ்டீரியோ. இது காட்லின் மேட்ச். இதுல மொத்தமா 7 பேர் இருக்காங்க. சோ 2 பேர் ஸ்டார்ட் பண்றாங்க. மீதி 5 பேருமே ஒருத்தர் தோத்த உடனே ரீப்ளேஸ் பண்றதுக்கு உள்ள வருவாங்க. இது எல்லாம் முடியும் போது கடைசியா யாரு நிக்கிறாங்களோ அவங்க தான் வின்னர்னு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சோ டெக்னிக்கலா நீங்க பாத்தீங்கன்னா ஓபன் பண்ற 2 பேருக்குமே வின்னிங் சான்ஸ் என்னைக்குமே இருந்தது கிடையாது. சோ திட்டத்தட்ட அவங்க 2 பேருமே நேர்ந்து விடப்பட்ட ஒரு ஆடு தான்.
இந்த மேட்ச்ல நம்ம டாமினிக் சப்போர்ட்டா ஜேடி மெக்டோனா ரிங் சைடுல தான் இருக்காரு. எப்பெல்லாம் சான்ஸ் கிடைக்குதோ கொஞ்சம் கொஞ்சம் சீட்டிங் பண்ணிட்டு தான் இருக்காரு. கடைசியா நம்ம டாமினிக் மிஸ்ட்ரியோ தன்னோட 619 உடனுக்குடன் ஒரு ஃப்ராக் ஸ்பிளாஷ் போட்டு பின்ஃபால் பண்றாரு. அடுத்து ரிங்குள்ள வந்தது நம்ம அமெரிக்கன் புல்லிங்கோ ஜவான் இவன்ஸ். இந்த மேட்ச்லயும் ஜேடி மெக்டோனா இன்டர்ஃபியர் பண்றாரு. கரெக்டா இந்த கேப் யூஸ் பண்ணி நம்ம டாமினிக் தன்னோட 619 போட்டாரு. அப்படியே ஃப்ராக் ஸ்பிளாஷ் போலான்னு ரிங்கோட போஸ்ட்ல ஏறி நிக்க திடீர்னு டேனோசன் ரிங் சைடுக்கு வராரு. மனுஷன் எல்இடி ஸ்கிரீனுக்கு கீழே நின்னுட்டு டாமினிக்க பார்த்து யூ ஆர் கர்ஸ்னு சொல்ல திடீர்னு புஸ்வான வெடிக்குது. ஆனா டாமினிக் நிக்கிற ரிங் சைடுல நடக்கல, அதுக்கு பக்கத்துல இருக்கிற ரிங் சைடுல தான் புஸ்வான வெடிக்குது. உடனே டாமினிக்கு ஒண்ணுமே புரியல, இவன் எதுக்குடா உள்ள வரான், எதுக்குடா கர்ஸ் பண்றான்னு சொல்லிட்டு ஜேடியை பார்த்து நீ போய் அவனை அட்டாக் பண்ணி இவர் டிஸ்ட்ராக்ட் ஆக இந்த கேப்பை அழகா யூஸ் பண்ணி ஜவான் இவன்ஸ் தன்னோட ஸ்மாக் ஓஜி கட்டர் போடுறாரு. உடனுக்குடன் பின்ஃபாலும் பண்றாரு. அடுத்து ரிங்குள்ள வந்தது நம்ம டிராகன் லீ. இவங்க ரெண்டு பேர்த்தோட பேரிங்குமே அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. முழு மேட்சுமே ஒரு வான வேடிக்கை தான். ஆனா கடைசியில ரோல் ஓவர் பண்ணி பின்ஃபால் பண்ணது என்னமோ நம்ம ஜவான் இவன்ஸ் தான். அடுத்து உள்ள வந்தது நம்ம ரூசேவ். ஆல்ரெடி ரெண்டு பேர்த்து கூட சண்டை போட்டு டயர்டா இருக்கிற நம்ம ஜவான் இவன்ஸ ரூசேவ் போட்டு பொளந்து கட்டுறாரு. நம்ம ஜவான் இவன்ஸ் பாவம் என்னென்னமோ ட்ரை பண்றான். ஆனா ஒரு பாயிண்ட்டுக்கு மேல அவனை அடிச்சு ரூசேவ் தன்னோட ஆங்கிள் லாக் போட்டு உட்கார்ந்துட்டாரு. ஜவானும் அதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக என்னென்னமோ பண்றான். பட் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் அந்த பையன் அவ்வளவுதான் மயக்கம் போட்டே விழுந்துட்டான். ஒரு உண்மையை நம்ம ஒத்துக்கிட்டு ஆகணும். இன்னைக்கு ஜவான் இவன்ஸ் பண்ண பர்ஃபார்மன்ஸ் வாஸ் அல்டிமேட். உண்மையிலேயே இன்னைக்கு பர்ஃபார்மன்ஸ் வச்சு அந்த பையன் பல ஆடியன்ஸை கவர் பண்ணியிருப்பான். புடிச்சிட்டான், ஃபேன்ஸை புடிச்சிட்டான். அடுத்தது ரிங்குள்ள வந்தது நம்ம சாட் கேபிள். இவங்களுக்குள்ள கொஞ்ச நேரம் மேட்ச் நடக்குது. இவரையும் அதே மாதிரி அடிச்சு ரூசேவ் தன்னோட ஆங்கிளே லாக் போட்டு உட்கார்ந்துட்டாரு. ஆனா சாட் கேபிள் எப்படியோ அதுல இருந்து எஸ்கேப் ஆயிட்டாரு. அதுக்கப்புறம் ரூசேவ் புடிச்சு ரிங்கோட கார்னர் இருக்குல்ல, கரெக்டா அது மேலேயே ஒரு ஜெர்மன் சூப்ளெக்ஸ் போடுறாரு. உடனுக்குடன் அவர் அப்படியே தள்ளி விட்டு ஒரு ரோல் ஓவர் பின்ஃபால் பண்ணி அவரை எலிமினேட்டும் பண்றாரு. தோத்து போனது தாங்க முடியாத ரூசேவ் உடனுக்குடன் சாட் கேபிள் அட்டாக் பண்றாரு. இப்ப அடுத்த பிளேயர் ஈத்தன் பேஜ் உள்ள வர அதுக்கப்புறம் தான் ரூசேவ் சாட் கேபிள் அடிக்கிறது நிப்பாட்டிட்டு வெளியே போறாரு. இப்ப நம்ம ஈத்தன் பேஜ் அசால்ட்டா வின் பண்ணினான்னு உள்ள போய் என்னென்னமோ ட்ரை பண்றான். பட் சாட் கேபிள் கிவ் அப் பண்ணவே இல்ல. ஒரு பாயிண்ட்ல இந்த ஈத்தன் பேஜுக்கு சாட் கேபிள் தன்னோட ஆங்கிள் லாக் இருக்குல்ல அதை போட்டு அப்படியே நங்குன்னு நின்னுட்டாரு. ஈத்தன் பேஜும் ரோல் ஓவர் பண்ணி என்னென்னமோ பண்றான். பட் என்ன பண்ணாலுமே அழகா அதுல இருந்து ஜம்ப் பண்ணி சாட் கேபிள் தன்னோட லாக் அப்படியே போட்டு நின்னுட்டாரு. ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த ஈத்தன் பேஜ்னால ஒண்ணுமே பண்ண முடியல, கிவ் அப் பண்ணிட்டான். சோ இந்த மேட்சோட வின்னர் சாட் கேபிள். இதோட ரிசல்ட்டா வர்ற சம்மர் ஸ்லாம்ல பென்டா வர்சஸ் சாட் கேபிள் ஃபார் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் மேட்ச் ஃபைனலைஸ் ஆயிருக்கு. இதை நான் ஆல்மோஸ்ட் 3 வாரத்துக்கு முன்னாடியே சொன்னேன். சாட் கேபிள் ட்ரிபிள் ஏல இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவரோட ட்ரெஜெக்டரி கண்டிப்பா சம்மர் ஸ்லாம்ல அதுவும் இன்டர்கான்டினல் சாம்பியன்ஷிப் போகும் தான் சொன்னேன். நினைச்ச மாதிரியே நடந்திருக்கு. அடுத்தது ரோமன் ரெயின்ஸ் அண்ட் செத் ராலின்ஸ் கான்ட்ராக்ட் சைனிங். ரிங்குக்குள்ள நம்ம ரா ஜெனரல் மேனேஜர் ஆடம் பியர்ஸ் ஆல்ரெடி இருக்காரு. அவரு தான் ரோமன் ரெயின்ஸையும் செத் ராலின்ஸையும் 1 by 1 இன்வைட் பண்றாரு. ஃபர்ஸ்ட் உள்ள வந்தது நம்ம ஓடிசி ரோமன் ரெயின்ஸ். அவர் உள்ள வந்து ஆடியன்ஸை பார்த்து அக்னாலஜ் மீ கேட்டதுக்கு அப்புறம் தான் செத் ராலின்ஸ் உள்ள வராரு. உள்ள வந்த செத் ராலின்ஸ் எந்த ஒரு டைமே வேஸ்ட் பண்ணல. சேரை தூக்கி அப்படியே ரோமன் ரெயின்ஸ் பக்கத்துல ஆப்போசிட்ல போட்டு அப்படியே கான்ட்ராக்ட் எடுத்து அதுல சைன் பண்ணிட்டாரு. அப்படியே அந்த கான்ட்ராக்ட் ரோமன் ரெயின்ஸ் பக்கத்துல தள்ளி விட்டுட்டு வாழ்க்கையில சில விஷயங்களை நம்ம தவிர்க்கவே முடியாது. ஒன்னு டெத், இன்னொன்னு டாக்ஸஸ், மூணாவது ஜெத் ராலின்ஸ் ஆல்வேஸ் பீட்ஸ் ரோமன் ரெயின்ஸ். சரி சைன் அப் போடு, நம்ம அடுத்த வேலையை பார்க்கலாம்னு சொல்லி ஜெத் சொல்ல ரோமன் சிரிச்சுட்டே ஜெத் ராலின்ஸ் தான் இந்த உலகத்திலேயே நம்பர் 1 ஹேட்டர் ஃபார் ட்ரைபல் சீஃப். ஆயுசுக்கும் அந்த ஒரு விஷயத்துல மட்டும்தான் அவனால நம்பர் 1 இருக்க முடியும். ஏன் கூட கம்பேர் பண்ணும்போது அவன் என்னைக்குமே நம்பர் 2 தான் நக்கல் பண்றாரு. அப்படியே அந்த கான்ட்ராக்டை சைன் பண்ணிட்டாரு. உடனே ஜெத் ராலின்ஸ் அந்த கான்ட்ராக்ட் எடுத்து ஜெனரல் மேனேஜர் கையில கொடுத்துட்டு ரிங்க விட்டு கிளம்பிட்டாரு. ரோமன் ரெயின்ஸுக்கு ஒண்ணுமே புரியல. மைக் எடுத்து என்னடா அவ்வளவுதான் கிளம்பிட்டியா, அப்ப கான்ட்ராக்ட் சைன் பண்ணா நமக்குள்ள இருக்கிற பகை முடிஞ்சிருச்சா, சரி நான் சில உண்மைகளை சொல்றேன் அதை கொஞ்சம் கேட்டுட்டு போன்னு சொல்லி அவர் ப்ரோமோ ஆரம்பிக்கிறாரு. நீ என்ன சம்மர் ஸ்லாம்ல தோக்கடிச்சிட்டேனே வெச்சுக்கோ, அந்த சாம்பியன்ஷிப் உன் கைக்கு வருது, அதை வச்சு நீ என்ன பண்ண போற, மிஞ்சி போனா ஒரு 2-3 மாசத்துக்கு அப்புறம் மறுபடியும் உனக்கு இன்ஜுரி ஆகத்தான் போகுது, அந்த சாம்பியன்ஷிப்பை கம்பெனி கையில கொடுத்துட்டு நீ வீட்டுக்கு தான் போக போற, இதுக்கு எதுக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம்னு சொல்லி நக்கல் பண்ண. இப்ப செத் ராலின்ஸ் காண்டாய் ரிங்குள்ள வராரு. ரோமன் ரெயின்ஸ் பக்கத்துல போய் ஃபேஸ் ஆஃப் பண்ணி இன்னும் உன் மனசுக்குள்ள என்ன நல்லா இருக்கோ சொல்லு நான் கேட்டுக்கிறேன்னு அவர் கேட்கிறாரு. ரோமன் அப்படியே சிரிச்சுட்டே சரி சொல்லிட்டா போச்சு, நான் இருக்கிற வரைக்கும் நீ என்னைக்குமே நம்பர் 2 தான். சில எக்ஸாம்பிள் கூட நான் சொல்றேன். இத்தனை வருஷமா நீ இண்டஸ்ட்ரியில இருந்து இவ்வளவு பெரிய பிளேயரா மாறினதுக்கு அப்புறமும் உனக்கு இந்த சாம்பியன்ஷிப்பை வின் பண்றதுக்கு ஒரு மணி இந்த பேங்க் தேவைப்பட்டுச்சு. அதுவும் எப்படி, தன்னோட கால் உடஞ்சதுன்னு நீ ஏமாத்தி தான் சாம்பியனா மாறின. அது போக சில டைம் உன்னை ஆக்சுவலா நம்பர் 1 பொசிஷனுக்கு கொண்டு வர ட்ரை பண்ணாங்க. உங்க அப்பன் ட்ரிபிள் எச்சோட ஹெல்ப் மூலியமா உன்னை அந்த பொசிஷனுக்கு கொண்டு வந்தாங்க. என் கையில என்னெல்லாம் இருந்துச்சோ அதை அப்படியே டிட்டோவா கிரியேட் பண்ணி உன் கையில கொடுத்தாங்க. ஆனா உன்னால அதை ஒழுங்கா கேரி பண்ண
முடியல, சில மாசத்துலயே நீ அதை சொதப்பிட்ட. அதனால நீ ஆயுசுக்குமே நம்பர் 2 தான், அதை ஒத்துக்கடா பீச்னு சொல்ல ஜெத்ராயின்ஸ் மூஞ்சில அவ்வளவு கோவம். இதுதான் உங்ககிட்ட சொல்றதுக்கு இருக்கா? இதை மட்டும் தான் உன்னால சொல்ல முடியுமா? நீ இப்ப சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட மைண்டுக்குள்ள நான் பல வருஷமா சொல்லிக்கிட்டே தான் இருக்கேன். இது ஒண்ணு எனக்கு புதுசு கிடையாது. நான் என்னோட உழைப்பு, கனவு, ரத்தம், வெறி, வேர்வைன்னு எது கொடுத்து உழைச்சாலுமே உனக்கு ஒரு ஸ்டெப் நான் பின்னாடி தான் நிப்பேன். நான் அதை ஒத்துக்கிறேன். இப்ப எனக்கு அதை நினைச்சு கவலை கிடையாது. காரணம், ஐ எம் ப்ரௌட் ஆஃப் வாட் ஐ எம் ஃபைட்டிங் ஃபார்னு ஒரு வார்த்தை சொன்னாரு பாருங்க. பியோர் கூஸ்பம். இந்த ப்ரோ ரெஸ்லிங் பிசினஸ்ல ரோமன் இஸ் மணி மோட்டிவேட்டட், செத் ராலின்ஸ் இஸ் பேஷன் மோட்டிவேட்டட். அதுதான் ஹானஸ்ட் ட்ரூத். இந்த ப்ரோமோ மூலியமா இந்த மீனிங் அப்படியே செத் ராலின்ஸ் எஸ்டாப்ளிஷ் பண்ணாரு பாருங்க. கூஸ்பம் கூஸ்பம் கூஸ்பம். அதுக்கப்புறம் செத் ராலின்ஸ் நம்ம ரோமனை பிடிச்சி அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஒரு கர்ப் ஸ்டாம்ப் போடலான்னு ட்ரை பண்ண உடனுக்குடன் அவருக்கு ஒரு சூப்பர்மேன் பஞ்ச் விழுகுது. கீழே கிடக்கிற செத் ராலின்ஸை தூக்கி அப்படியே அந்த டேபிள் மேல பவர் பாம் போடலான்னு ட்ரை பண்றாரு. ஆனா செத் ராலின்ஸோட கையில ஒரு மைக் இருக்கு, அதை வச்சு ரோமன் ரெயின்ஸ் மண்டையிலே ஒரு அடி. அப்படியே அவரை பிடிச்சி ஒரு பெடிகிரியும் போடுறாரு. உடனுக்குடன் ஒரு கர்ப் ஸ்டாப்பும் போட்டு முடிக்கிறாரு. அவ்வளவுதான், ரோமன் ரெயின்ஸ் நடுரிங்ல பிளாட்டா கிடக்கிறாரு. செத் ராலின்ஸ் தான் அப்பர் ஹேண்ட்ல நிக்கிறாரு. இதோட இந்த ஷோ அண்ட் செக்மெண்ட் முடியுது. ஓவரால் ஒரு வெறித்தனமான எபிசோட். எந்த ஒரு இடத்துலயுமே லேக் இல்ல. சக்கு சக்குன்னு அடுத்தடுத்த போர்ஷன் மூவ் ஆயிட்டே இருந்தானுங்க. அது போக உள்ள இருந்த எல்லா மேட்சுமே இன்னைக்கு சூப்பர். இதுதானடா உங்ககிட்ட இருந்து நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம். ராவ தப்பு சொல்ல முடியாது, வார வாரம் எப்படியோ ஒரு நல்ல செக்மெண்ட் கொடுத்துறான். ஆனா ஸ்மாக் டவுனை தான் என்ன சொல்றதுனே தெரியல. பட் இது என்னோட கருத்து தான். உங்களுக்கு மாற்று கருத்து இருந்தா மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. அப்படியே ப்ரோ ரெஸ்லிங் பார்க்கக்கூடிய உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த சேனலை ஷேர் பண்ணுங்க. ரொம்ப முக்கியம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் டச் பண்ணி விடுங்க. அப்பதான் நான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். அடுத்து வேறொரு ப்ரோ ரெஸ்லிங் வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் மீ வீரா சைனிங் ஆஃப். Until next time. Ladies and gentlemen, on this microphone, in that ring, acknowledge me.